ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், மைன்கிராஃப்ட் சர்வைவல் எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சர்ப்ரைஸ். ஓகே, இன்னொன்று இப்போ 50 டே வந்துச்சுல்ல, அது கேக் வெட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே, அதில் கேக் செஞ்சுட்டேன். இன்னொன்று என்ன பண்ண போகிறோம்னா என்சாண்டிங் டேபிள் செய்ய போகிறோம். ப்ளஸ் அதே மாதிரி நெதருக்கு போக போகிறோம். அதாவது நெதர் போர்ட்டல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நெதர் போர்ட்டல் க்ரியேட் பண்ணதுக்கு லாவா தேவை. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கேவில் போய் லாவா எடுக்க போகிறேன். அதே மாதிரி லாவா ஃபார்ம் வேறு கட்டிட்டேன். இப்போ சிம்பிளாக லாவா வேணும்ல நம்மளுக்கு, அதில் லாவா ஃபார்ம் கட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி கேவ்லேயும் போய் லாவா எடுத்துக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் பொறுமையாக ஒர்க் ஆகுது. இந்த இடத்துல நெதர் போர்ட்டல் கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே, பக்கத்துலேயே அதை சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஓகேவா, சரி வாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அதே மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் உருக்க போட்டிருக்கேன். ஏன்னா அடுத்த ப்ராஜெக்ட் தேவைப்படுது. இனிமேல் நான் என்ன பண்ணலான்னுக்குன்னா ஒரு வீக்குக்கு 1 வீடியோ போடலான்னு யோசித்து வச்சுருக்கேன். ஓகேவா, ஆனால் நான் ஒரு டேவும் நான் என்னென்ன பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு மண்டேயில் நான் இது மாதிரி பண்ணுறேன், வீடியோ எடிட் பண்ணுறேன். வீடியோ கேம் விளாட்றேன். டே 2ல் இது மாதிரி, டே 3 அது மாதிரி டே 7 முடிச்சுட்டு போடலான்னு இருக்கேன். அதே மாதிரி இன்னொரு சீரிஸ் ஆரம்பிக்க போகிறேன். ஆர்ட் க்ரோன்னு இருப்பது மைன்கிராஃப்ட் ஆர்ட் க்ரோ. ஓகே, அதை விளையாட போகிறோம். ஓகேவா, இந்த இடத்துல நம்ம என்சாண்டிங் டேபிள் வைக்க போகிறோம், பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஆர்ட் க்ரோ விளையாடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அந்த எபிசோடு அடுத்த வீக் வரும். ஓகேவா, அடுத்த வீக்கு தான் என்னுடைய பார்ட் 9 வரும். ஒன்றுமே ஒரு வீக்குக்கு ஒரு எபிசோட். அதேமாதிரி ஆர்ட் க்ரோ ஒரு வீக்குக்கு ஒரு எபிசோட். ஓகேவா, அதை வச்சு நான் லாவா முடிஞ்ச வரைக்கும் மைண்ட் பண்ணிட்டேன் கைஸ். சரி, லாவாவை எடுத்துன்னு வந்துட்டேன். கேவுக்கு போய்ட்டு வந்தேன். அதே மாதிரி இதுலன்னு எடுத்தேன். ஓகேவா, எடுத்து வச்சாச்சு. இப்படி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 10 தேவையான நிறைய போட்டு க்ரியேட் பண்ணேன். 10 or 20 தேவை. 20 அடுத்த வாட்டி நம்ம என்ன பண்ணலாம்னா 20 இது வச்சு பண்ணலாம். ஓகேவா, புதுசாக நிறைய போட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ டைமண்ட் பிக்கேக் செஞ்சு விட்டோம். முறையாக டைமண்ட் பிக்கேக் செஞ்சு, அது முன்னாடி டைமண்ட் வச்சு அந்த ஊவை செஞ்சுட்டேன் தெரியாமல். அதை தட்டி விடுங்க. ஓகே, நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எப்படி பண்ணலான்னா டேட்டு கரெக்டாக அது ஃபுல்லாக வைக்கணும்னு. இன்னும் ஒன்று தேவையா? சாங் அதை போய் எடுத்துன்னு வரலாம். ஓகே கைஸ், லாவா யூஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒன்று மாட்டினா போதும், முடிஞ்சிச்சு. இப்போ ஃபென்டன் ஸ்டீல்னால் வேணும். இதுமாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆமாம், ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கைஸ், அது எடுத்துன்னு வந்துட்டாரு. எடுத்துன்னு வந்து 10 வச்சு விட்டேன். அவ்வளோ முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், அப்படியே டிசைன் வைக்கலாம். அதுமாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், ஆர்ட் க்ரோ 100 days விளையாடி போடலாமா இல்லை 1000 days விளையாடி போடலாமான்னு. 1000 days ஆண்டால் ஒரு 3 week ஆகும். 100 days ஆண்டால் அடுத்த வீக் வர பார்க்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம நெதருக்கு போய்ட்டு அந்த கார்ட்ஸ் அதை மைண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு நிறையவே தேவைப்படுது. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்டாக்கு மேலே தேவை. ஓகேவா, அது மைண்ட் பண்ணாரா அடுத்த அந்த சர்ப்ரைஸ் பண்ண முடியும். ஓகேவா, அடுத்த என்சாண்டிங் டேபிள் கடைசியாக செஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், டக்குன்னு மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நிறைய தேவை. இங்கே கோல்டு வேறு கிடைக்கும் நம்மளுக்கு. அதெல்லாம் நான் கேவல கோல்டு மைண்ட் பண்ணல அவ்வளோ. ஓகே, ஓரளவு செஞ்சுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெயில். இப்போ சம்மர் டைமில் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் இல்லை, அதெல்லாம் ஸ்விம்மிங் பூல் கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எப்படி இப்போ ஃபுல்லாக வச்சுட்டு தண்ணி ஊற்றி விட்டுலாம். ஓகே, ஸ்விம்மிங் பூல் கட்ட போகிறேன். ஏன்னா சம்மர் டைமில் ஸ்விம்மிங் பூல் வேணும்ல. ஓகேவா, இந்த மைன்கிராஃப்டில் ஏசி இருந்தால் கூட பரவாயில்ல, வீட்டில் ஏசி போட்டுடலாம். ஏசியும் இல்லை, அதெல்லாம் ஒரு ஃபேன் கூட இல்லை கைஸ். ஆமாம். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் அந்த காலேஜ் அது தேவைப்படுது. அதெல்லாம் கேவுக்கு போயிருந்தேன். சரி, கேவுக்கு போய் கேவுன்னு சொல்லுவாங்க, நெதருக்கு போய் பார்த்தா இங்கே ஒன்று இந்த லைட் தானே. சரி, இது டெக்கரேஷன் தேவைப்படும் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். அடுத்த எபிசோடில் நம்ம என்ன பண்ணலாம் முடிவு பண்ணி வச்சோம்னா நெதர் எக்ஸ்ப்ளோர். ஓகேவா, அதான் பண்ணலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். என்ன தோணுது தெரில, பார்க்கலாம். இவன் எப்படி கைஸ் சொன்னால் டிஃப்ரெண்ட் ஆகிடு. நம்ம போகிறோமே அவனும் வருவானோ. சாங்க நம்ம இந்த படிக்கட்டை வைக்கலாம். படிக்கட்டை செஞ்சு எடுத்துன்னு வந்துட்டேன். ஓகேவா, டக்குன்னு வைக்கலாம் படிக்கட்டு. ஏன்னா கீழே இறங்கி போகிறதுக்கு டிசைனாக இருக்கும்ல கொஞ்சம். இந்த கோர்ஸை வச்சு செஞ்சுட்டேன். நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன், ஸ்மூத் ஸ்டோனை வச்சு செய்யலான்னு நினச்சேன். சரி, அது செட்டாக பார்க்க நல்லா இருக்காதான் இதை வச்சு செஞ்சேன். இருங்க, செட் பண்ணிடலாம் அழகா. ஐயோ கைஸ், என்ன வெடிஞ்சிடு. ஓ மை காட் கைஸ், கீப்பர் வெடிச்சு விட்டானு கைஸ். நம்ம வில்லேஜுக்கு போய் ஃபஸ்ட்டு ஒரு பூனி ஏற்றணும் ஒன்று கைஸ், கேட்டேன். ஓகேவா, அடுத்து எப்படியும் அதை சரி பண்ணிட்டேன் கைஸ் வெற்றிகரமாக. அது இங்கே ஒரு மாதிரியா இருந்துச்சா, சரி வச்சிடலான்னு இப்படி வச்சிட்டேன். எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு எவ்வளோ ரேட் தருவீங்க? ஒரு 10க்கு எவ்வளோ? ஒரு 9.9 கொடுப்பேனா? நீங்கள் 10 கொடுப்பீங்களா? நான் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி, இப்போ தண்ணி தான் ரப்ப வேண்டிய வேலை இருக்குது. ஓகே, தண்ணியை ஃபுல்லாக பண்ணிட்டு வரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆனால் எத்தனை லெவலில் வைக்கலான்னு யோசிச்சுங்க. 2 லெவலில். ஐயோ, ஸ்டோரேஜ் இல்லையா ஃபோனில்? சரி, வீடியோ கட் ஆகும் கைஸ். ஓகேவா, 2 லெவல் வச்சிட்டேன் கைஸ். அதுக்கடுத்து 51 days ஆயிடுச்சு கைஸ், எனக்கு தெரில. சரி, இப்போயாரு கேக் வெட்டலாமல் இந்த கேக்கு வெட்டினேன்.
ஏன்னா 50 டேஸில் கேக் வெட்டலாம், இன்னும் 51 ஆயிடுச்சு. சரி விடுங்க, 100க்கு நம்ம பெரிய கேக்கை வெட்டலாம். பெரிய கேக்கெலாம் செய்ய முடியாதுல்ல, மறந்துதான். ஓகே வாங்க, தூங்கி எஞ்சிட்டு நான் உங்களுக்கு எடுத்துன்னு போய் நம்மளுடைய ஸ்விம்மிங் ஃபூலில் காட்டுறேன். ஓகேவா? அதே மாதிரி யாரும் லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க. வீடியோ பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? அப்புறம் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். யாருமே வீடியோ பார்க்குறீங்க, ஒரு வியூவர்ஸ் போடு, ஒரு 100+ போடு, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க. அதே மாதிரி லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு லைக் கூட வர மாட்டேங்குது, ஆனால் வியூவர்ஸ் மட்டும் அதிகமாக போகுது. அதனால் எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஸ்விம்மிங் ஃபூல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போனால், வேறு என்ன என்சாண்டிங் டேபிளாக செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு மட்டும் போயிட்டேன். 2 டைமண்டும் ஒரு புக்கு தேவைப்படும் தானே? இல்லையே, வேறு என்ன இன்னொன்று தேவை, சுகர் கேன் தானே? கைஸ் மறந்துட்டேன். ஓகே இருங்க, செக் பண்ணி பார்க்கலாம். என்சாண்டிங் டேபிள். ஓகே என்னது, வந்துடுச்சு. 2 டைமண்டு, 4 அப்ஸ்டோரியன் வேணுமா? ஒரு புக்கு வேறு வேணுமா? சோச்சோ. சரி வாங்க, சரி கைஸ் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துன்னு வந்துட்டேன். வெற்றிகரமாக எடுத்துன்னு வந்துட்டேன். என்சாண்டிங் டேபிள் செஞ்சுட்டேன். நம்ம ஏற்கனவே ஒரு பிளேஸ் ரெடி பண்ணி வச்சோம்ல என்சாண்டிங் டேபிள் வைக்கலான்னு, அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அப்படியே கீழே நான் செஸ்ட் ரூம் செய்யலான்னு இருக்கிறேன் கைஸ், அடுத்த வீடியோவில். ஓகே கைஸ், இங்கே வைக்கலாமா? நடுவு இடத்துல இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ அங்கே எங்கேயோ வைப்போம் கைஸ். வெற்றிகரமாக என்சாண்டிங் டேபிள் நம்ம செஞ்சு விட்டோம். நான் இந்த வேர்ல்டு தான் கைஸ் உருப்படியே விளையாடின்னு இருக்கேன். ஏன்னா எல்லா வேலையும் ஆரம்பிப்பேன் 2 பாட் போடுவேன், அது மேலே போர் அடிச்சிடும். ஏன்னா இது இப்போ நான் 8 வரைக்கும் வந்துட்டு பாட்டு இல்லை, என்னாலே என்னை நம்ப முடியல. போர் அடிக்காமல் போகுது. ஓகேவா? அதுக்காக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து வெற்றிகரமாக செஞ்சு மட்டும் இந்த வீடியோ முடிக்கலான்னு முடிவு பண்ணுறேன் கைஸ். இந்த வீடியோ லென்த்தாக இருக்காது, ஏன்னா அவ்வளோ இல்லை, ப்ராஜெக்ட்டும் கிடையாது. சிம்பிளாக அப்படியே கட் பண்ணி தான் காட்ட வேண்டியதாக இருக்குது. ஓகே கைஸ், பை பாய்.